வெல்கம் டு மேக்ஸ் வித் வரலக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் செட் லாங்குவேஜ். ஃபஸ்ட்டு செட்டுனா என்ன அப்படின்னு அதோடைய டெஃபனிஷன் பார்க்கலாம். எ செட் இஸ் அ வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னா அதில் இன்னொரு ஆப்ஜெக்டை பற்றி சொல்லும்பொழுது அந்த ஆப்ஜெக்ட் அந்த செட்டில் இருக்குமா இருக்காதா அப்படின்னு தெளிவாக சொல்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரியான வெல் டிஃபைன்டாக இருக்கிற கலெக்ஷனுக்கு தான் செட் அப்படின்னு பேர். இப்போது எலமெண்ட்ஸ், அதாவது ஒரு செட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ், ஒரு செட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதுக்கு எலமெண்ட்ஸ் ஆஃப் தி செட் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் தி செட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது செட்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து எழுதுகிற கலெக்ஷனை நம்ம செட்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி எல்லா இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டோடைய கலெக்ஷனையும் செட் அப்படின்னு சொல்லலாம். இது தவிர ப்ரைம் நம்பர்ஸுடைய கலெக்ஷன், அதுக்கப்புறம் ரெயின்போவில் இருக்கிற கலர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலெக்ஷனாக சொன்னோன்னா அந்த கலெக்ஷனையும் நம்ம செட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம நிறைய செட்ஸை டெய்லி லைஃப்பில் பார்க்குறோம். அடுத்தது இதில் ஒரு நோட் என்ன அப்படின்னா, ஒரு செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸை நம்ம ஒரே ஒரு தடவை தான் லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த எலமெண்ட்ஸ் எந்த ஆர்டரில் இருந்தாலும் அதனால் செட்டு மாறாது. ஏன் அப்படின்னா நம்ம டெஃபினிஷன்லேயே பார்த்துருக்கோம், வெல் டிஃபைன்டு கலெக்ஷன், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் அந்த செட்டில் இருக்கா இல்லையான்னு சொல்கிற மாதிரி இருந்தால் அது செட் அப்படின்னு பார்த்தோம். அப்போது நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் அந்த செட்டில் இருக்கா இல்லையா அப்படின்றது தான் வேணும். அதனால் நம்ம ஒரு தடவை எழுதினா போதும். அதே மாதிரி அது எந்த ஆர்டரில் இருந்தாலும் அது நமக்கு பிரச்சனை இல்லை. அதனால் எலமெண்ட்ஸ் செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் ஒரு தடவை மட்டும் எழுதுகிறோம். எடுத்து எழுதும்போது அதே மாதிரி அது எந்த ஆர்டரில் இருந்தாலும் அதனால் செட்டு மாறாது. அடுத்தது நோட்டேஷன், அதாவது ஒரு செட்டை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்றது, எப்படி எழுதுகிறோம் அப்படின்றது செட்டுடைய நோட்டேஷன். ஒரு செட்டை பொதுவாக எழுதும் பொழுது இங்கிலீஷ் லெட்டர்ஸ், அதாவது ஏலேருந்து இசட் வரைக்கும் இருக்கிற கேபிட்டல் லெட்டர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸை யூஸ் பண்ணி அதை எழுதுவோம். அதை தான் அதுக்கு நேமாக வைப்போம். செட் ஏ, செட் பி அப்படின்னு ஏபியிலேருந்து XYZ வரைக்கும் போட்டு அந்த செட்டுக்கு நம்ம நேம் கொடுப்போம். அடுத்தது அந்த செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸை எப்படி எழுதுவோம் அப்படின்னா, கர்லி ப்ராக்கெட்ஸ் வரைஞ்சி அந்த கர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளே அந்த செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் எழுதுவோம். இப்போது செட்டை எப்படி எழுதுவோம், அதுக்கு என்ன நேம் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தோம். இப்போது அடுத்தது செட்டுக்குள்ளே ஒரு எலமெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி நோட்டேஷன் சொல்வோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது எக்ஸ் ஒரு செட் ஏ அப்படின்னு ஒரு செட் இருக்குது. அந்த செட்டில் எக்ஸ் அப்படின்ற ஒரு எலமெண்ட் இருந்தால் அதை நம்ம எக்ஸ் இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவோம். அதை எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு சொல்லுவோம். அதை எழுதும்பொழுது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு அந்த பிலாங்ஸ் டு சிம்பிள் போட்டு எழுதுவோம். இப்போது ஒரு செட் ஏல எக்ஸ் அப்படின்ற எலமெண்ட் இல்லை அப்படின்னா அதை எக்ஸ் இஸ் நாட் அன் எலமெண்ட் ஆஃப் செட் ஏ. அப்போது அங்கே எக்ஸ் டஸ் நாட் பிலாங் டு ஏ அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அது எழுதும்பொழுது எக்ஸ் does not belong to A அப்படின்னு அந்த does not belong to சிம்பிள் போட்டு எழுதுவோம். அடுத்தது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ செட். ஒரு செட்டை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்றது, அதாவது ஒரு செட்டை எப்படி எழுதுவோம் அப்படின்றத பற்றி சொல்கிறது. இப்போது ஒரு செட்டை 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் எழுதலாம். 3 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆர் 3 டிஃப்ரெண்ட் வேஸில் எழுதலாம். ஒன்று டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், அடுத்தது செட் பில்டர் ஃபார்ம், அடுத்தது ரூல் ஃபார்ம். இப்போது டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் ஒரு செட்டை வேர்ட்ஸில் சொல்வோம். அது ஒரு சென்டென்ஸாக அந்த செட் எப்படி இருக்கும் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். அடுத்தது செட் பில்டர் ஃபார்ம். இதை ரூல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த செட் பில்டர் ஃபார்ம் ரூல் ஃபார்மில் எலமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ரூல் வச்சு, இந்த ரூலை எந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுமோ அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் அந்த செட்டில் இருக்கும் அப்படின்னு இதில் ரூல் கொடுத்துருவாங்க. நம்ம தான் அந்த செட்டை பில்ட் பண்ண போகிறோம். அதனால் இதுக்கு செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னு பேர். அடுத்தது ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேபுலர் ஃபார்ம். அதாவது இதில் இந்த ஃபார்மில் நம்ம செட்டை அதோட எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதி அந்த செட்டை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதை டேபுலர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது
நோட். இது என்ன அப்படின்னா, செமிகோலன் மாதிரி இருக்கிற அந்த சிம்பிள் ஆர் ஒரு லைன் மாதிரி இருக்கிற அந்த சிம்பிளுக்கு சர்ச் தட் அப்படின்னு அர்த்தம். சர்ச் தட் அப்படின்னு ஒரு இடத்துல எழுதாமல் அந்த 2 சிம்பிளில் ஏதாவது ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இந்த சிம்பிளை நம்ம செட் பில்டர் ஃபார்மில் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது 3 டாட்ஸ். அந்த 3 டாட்ஸ்க்கு பேர் எலிப்சிஸ் அப்படின்னு பேர். அதாவது இப்போது நம்ம ஒரு செட்டில் கொஞ்சம் எலமெண்ட்ஸ் எழுதிட்டு இதே பேட்டர்னில் மீதி எலமெண்ட்ஸும் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அந்த 3 டாட்ஸ். அதை எலிப்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் செட். மொத்தம் 11 டைப்ஸ் ஆஃப் செட் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது எம்டி செட் ஆர் நல் செட். அதாவது அந்த செட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த செட்டுக்கு எம்டி செட் ஆர் நல் செட் ஆர் வாய்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செட்டில் எந்த ஒரு எலமெண்ட்டுமே இருக்காது. அதை நல் செட்டுக்கான சிம்பிள் யூஸ் பண்ணியும் இல்லை எம்டியான கர்லி ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம அதை டினோட் பண்ணுவோம். இப்போது அப்படி எழுதும்போது n of a ஈக்குவல் டு 0. அதாவது n of a அப்படின்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த செட். ஏன்றது அந்த செட்டுக்கான நேம். இப்போ ஏ ஒரு செட் அப்படின்னா n of a அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த செட் ஏல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது நல் செட்டில் n of a 0. அதாவது எந்த ஒரு எலமெண்ட்டுமே அந்த செட்டில் இருக்காது அப்படின்றதுனால n of a ஈக்குவல் டு 0 ஃபார் நல் செட். அடுத்தது சிங்கிள்டன் செட். அதாவது எந்த ஒரு செட்டில் ஒரே ஒரு எலமெண்ட் இருக்கோ அந்த செட்டை சிங்கிள்டன் செட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செட்டில் n of a ஈக்குவல்ஸ் 1. அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த செட் ஏ 1. ஒரு செட்டு ஏ அப்படின்னு இருக்குன்னா அதில் ஒரே ஒரு எலமெண்ட் இருந்தால் அது சிங்கிள்டன் செட். அந்த செட்டுக்கு n of a ஈக்குவல் டு 1 அப்படின்னு எழுதுவோம். அடுத்தது ஃபினைட் செட். எ செட் விச் ஹேஸ் ஃபினைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். அதாவது ஃபினைட் அப்படின்னா எண்ணக்கூடிய, கவுண்டபிள் அப்படின்னு அர்த்தம். ஒரு செட்டில் நம்மளால் எண்ணக்கூடிய அளவுக்கு எலமெண்ட்ஸ் இருந்தால், அதாவது அதில் இருக்கிற எலமெண்ட்ஸை நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும், எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்மளால் கவுண்ட் பண்ண முடிஞ்சால் அந்த செட்டுக்கு ஃபினைட் செட் அப்படின்னு பேர். அடுத்தது இன்ஃபினைட் செட். அதாவது எ செட் விச் ஹேஸ் இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஒரு செட்டில் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய எலமெண்ட்ஸ் இருந்தால் அந்த செட்டுக்கு இன்ஃபினைட் செட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ n of a ஈக்குவல்ஸ் இன்ஃபினிட்டி. அதாவது n of a என்ன, ஏல ஒரு செட்டு இருந்தால் அந்த செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அந்த நம்பர். அப்போது இன்ஃபினைட் செட்னா அதில் இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதனால் அப்போ n of a இன்ஃபினைட் செட்டுக்கு இன்ஃபினிட்டியாக வரும். அடுத்தது ஈக்குவலன்ட் செட்ஸ். 2 செட் ஏ இருக்குது, பி, ஏ அண்ட் பி அப்படின்னு 2 செட் இருக்குது. இது ரெண்டுமே ஃபினைட் செட்டாக இருந்தது அப்படின்னா அப்போது இந்த 2 செட்லேயும் சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்தால் அந்த 2 செட்டையும் நம்ம ஈக்குவலன்ட் செட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது n of a ஏல இருக்க நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், n of b அப்படின்னா பியில் இருக்க நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். அப்போது n of aவும் n of bயும் சேமாக இருந்தால், அதாவது ஏல இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் செட் பியில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் சேமாக இருந்ததுன்னா அப்போது செட் ஏ அண்ட் செட் பியை நம்ம ஈக்குவலண்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ ஏல 4 எலமெண்ட்ஸ் இருக்குது, பியில் 4 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போ செட் ஏ அண்ட் செட் பி ஈக்குவலண்ட் செட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை ஏ ஈக்குவலண்ட் பி அப்படின்னு போட்டு எழுதுவோம். ஏ அண்ட் பி அப்படின்னு 2 செட் ஈக்குவலண்ட்டாக இருந்தது அப்படின்னா அப்போது n of aவும் n of bயும் ஈக்குவலாக இருக்கும். இதில் n of a அப்படின்றது செட் ஏல இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அண்ட் n of b அப்படின்றது செட் பியில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். அடுத்தது ஈக்குவல் செட்ஸ். 2 செட் இருக்குது ஏ அண்ட் பி அப்படின்னா அந்த 2 செட்லேயும் சேம் எலமெண்ட்ஸ் இருந்தால், அதாவது ஏல என்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அதே எலமெண்ட்ஸ் அந்த எலமெண்ட்ஸ் மட்டும் பியில் இருந்தால் அப்போது அந்த ஏ பி அப்படின்ற 2 செட்டையும் ஈக்குவல் செட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சேம் எலமெண்ட்ஸ், ஏல என்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அதே எலமெண்ட்ஸ் மட்டும் பியில் இருந்தால் அப்போது ஏ செட் அண்ட் பி செட் 2 செட்டையும் நம்ம ஈக்குவல் செட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சேமாக இல்லை அப்படின்னா அந்த 2 செட்ஸையும் அன்ஈக்குவல் செட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது செட் ஏ செட் பி அப்படின்னு 2 செட் இருக்குது.
இந்த ரெண்டு செட்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் பிலையும் இருக்கணும், பியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் ஏலையும் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் அந்த ரெண்டு செட்டையும் நம்ம வந்து ஈக்குவல் செட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது யூனிவர்சல் செட்ஸ். இப்போது நம்ம ஒரு 10 செட்ஸை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த 10 செட்ஸில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் சேர்த்து ஒரு செட்டாக சொல்லணும் அப்படின்னா அதை வந்து யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் அந்த 10 செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் எலமெண்ட்ஸும் இருக்கலாம். இந்த 10 செட்லேயுமே இல்லாத ஒரு சில எலமெண்ட்ஸ் இருந்தால் அதையும் சேர்த்து யூனிவர்சல் செட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து யூஸ்வலி யூ அப்படின்ற லெட்டர் வச்சு டினோட் பண்ணுவோம். யூ அப்படின்னு எழுதுனா அது வந்து யூனிவர்சல் செட்ஸை டினோட் பண்ணும். அடுத்தது சப்செட். இப்போது ஏ பி அப்படின்னு ரெண்டு செட் இருக்குது. இப்போது ஏல கொஞ்சம் எலமெண்ட்ஸ் இருக்குது, அதே எலமெண்ட்ஸ் பிலையும் இருந்தது அப்படின்னா அப்போ வந்து ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி. பியில் வந்து அந்த எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை, ஆனால் அதை விட நிறைய இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஏல இருக்கிற எல்லாமே பியில் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி. அதை வந்து ஏ சப்செட்க்கு சிம்பிள் பி அப்படின்னு போட்டு எழுதுவோம். அதை படிக்கும் பொழுது ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி அப்படின்னு படிப்போம். அப்படி ஏ இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் பி, ஏ வந்து பியோட சப்செட் இல்லை அப்படின்னா, அதாவது ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் பியில் இல்லை அப்படின்னா அப்போது ஏ வந்து பியோட சப்செட் கிடையாது. அப்போ வந்து ஏ இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது செட் ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் செட் பியில் இருக்கணும். அப்போது செட் பியில் அதே எலமெண்ட்ஸ் இருக்கணும், அது தவிர எக்ஸ்ட்ராவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் செட் ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே செட் பியில் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அதை ஏ வந்து பியோடைய சப்செட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும் பியில் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அதனால் n ஆஃப் பி, அதாவது பியில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து ஏவுக்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம், ஏவோட அதிகமாகவும் இருக்கலாம். இப்போது ஏல இருக்கிற ஒரு 4 எலமெண்ட்ஸ் பியில் இருக்குது, பியில் எக்ஸ்ட்ராவாக ஒன்று இருந்தாலும் ஏ வந்து பியோடைய சப்செட் தான். ஒருவேளை ஏல என்ன இருக்கோ அதே எலமெண்ட்ஸ் பியில் இருந்தாலும் ஏ வந்து பியோடைய சப்செட் தான். அப்போது n ஆஃப் ஏ இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n ஆஃப் பி. அடுத்தது ப்ராப்பர் சப்செட். ஏ அண்ட் பி அப்படின்னு ரெண்டு செட் எடுத்துக்கலாம். இப்போது ஏ அண்ட் பி ரெண்டும் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா, ஈக்குவல் செட்னா என்ன அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதாவது ஏல என்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அதே எலமெண்ட்ஸ் மட்டும் பியில் இருந்தால் அது ஈக்குவல் செட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல், ஆனால் ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் பியில் இருக்கணும், ஆனால் ரெண்டு ஈக்குவல் செட்டாக இருக்கக்கூடாது. ஏல இருக்கிறது மட்டும் பியில் இல்லாமல் ஏல இருக்கிறது எல்லாம் பியில் இருந்தது அப்படின்னா அப்போ வந்து ஏ வந்து பியோடைய ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து ஏ இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி அப்படின்னு எழுதுவோம். அடுத்தது டிஸ்ஜாயின்ட் செட்ஸ். இப்போது ஏபி அப்படின்னு ரெண்டு செட் எடுத்துக்கலாம். இப்போது அந்த ரெண்டு செட்லேயுமே காமனாக எந்த ஒரு எலமெண்ட்டுமே இல்லை அப்படின்னா, அதாவது இதில் ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் வேறு, பியில் இருக்கிற எலமெண்ட்ஸ் வேறு, ரெண்டுத்துலேயும் காமனாக ஒரு எலமெண்ட் கூட இல்லை அப்படின்னா அப்போ ஏ அண்ட் பி அந்த ரெண்டு செட்ஸையுமே வந்து நம்ம வந்து டிஸ்ஜாயின்ட் செட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஏ அண்ட் பி இந்த ரெண்டு செட்டும் டிஸ்ஜாயின்ட் செட்ஸாக இருந்தால் ஏ இன்டர்செக்ஷன் பி, அதாவது ரெண்டுத்துலேயும் காமனாக வர எலமெண்ட்ஸோடைய செட்டு வந்து நல் செட்டாக இருக்கும். அதாவது ஏ பி இந்த ரெண்டு செட்லேயும் காமனாக எந்த எலமெண்ட்ஸ் வருதோ அதையெல்லாம் ஒரு செட்டை எழுதினோம் அப்படின்னா அது வந்து நல் செட்டாக வரும். நல் செட்னா என்னென்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். நல் செட்னா அந்த செட்டில் எந்த ஒரு எலமெண்ட்டுமே இருக்காது. அப்படி இருந்தால் அந்த ஏ அண்ட் பி அந்த ரெண்டு செட்ஸையும் டிஸ்ஜாயின்ட் செட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பவர் செட். இப்போது ஒரு செட் ஏ இருக்குது, அதோடைய எல்லா சப்செட்னால் என்னென்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். அப்படி அந்த செட் ஏக்கான எல்லா சப்செட்டையும் எழுதி அந்த சப்செட் எல்லாத்தையும் ஒரு செட்டாக எழுதினோம் அப்படின்னா அந்த செட்டை வந்து பவர் செட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து பி ஆஃப் ஏ அப்படின்னு டினோட் பண்ணுவோம்.
இப்போது இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, எம்டி செட், ஒரு நல் செட்டில் எந்த எலமெண்ட்ஸுமே இருக்காது. அதனால் நல் செட்டுமே வந்து ஒரு ஃபினைட் செட்டு தான். ஸோ நல் செட் வந்து ஒரு ஃபினைட் செட் தான். ஏன்னா அந்த செட்டில் எந்த ஒரு எலமெண்ட்ஸுமே இருக்காது. அதனால் அது வந்து ஃபினைட் செட் தான். அடுத்தது கார்டினல் நம்பர் ஆஃப் எ செட். ஒரு செட்டில் எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கோ அந்த நம்பரை வந்து கார்டினல் நம்பர் ஆஃப் தி செட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை வந்து கார்டினல் நம்பர் ஆஃப் த செட் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து n ஆஃப் a அப்படின்னு டினோட் பண்ணுறோம். அடுத்தது இப்போது a அண்ட் b அப்படின்னு 2 செட் இருக்குது. இப்போ அந்த 2 செட்டும் ஈக்குவல் செட்ஸாக இருந்தது அப்படின்னா அதை வந்து a ஈக்குவல்ஸ் b அப்படின்னு எழுதுவோம். இதில் a அண்ட் b அப்படின்றது அந்த 2 செட்ஸுடைய நேம்ஸ். அந்த ஈக்குவல்ஸ் அப்படின்றது 2 செட்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்றதுக்கான சிம்பிள். அடுத்தது இஃப் a and b ஆர் அன்ஈக்குவல் செட்ஸ் வி ரைட் a இஸ் நாட் ஈக்குவல் டு b. அதாவது a and b ஆர் அன்ஈக்குவலாக இருந்ததுன்னா, அதாவது இப்போது ஏல இருக்கிற சேம் எலமெண்ட்ஸ் பியில் இல்லை, ஏல இருக்கிற சேம் எலமெண்ட்ஸ் மட்டும் பியில் இல்லை அப்படின்னா அப்போது ஏவும் பியும் அன்ஈக்குவல் செட்ஸ். அப்படி இருந்தால் a இஸ் நாட் ஈக்குவல் டு b அப்படின்னு எழுதுவோம். அடுத்தது ஈக்குவல் செட்ஸ் ஆர் ஈக்குவலன்ட் செட்ஸ், பட் ஈக்குவலன்ட் செட்ஸ் நீட் நாட் பி ஈக்குவல் செட்ஸ். அதாவது நம்ம டெஃபினிஷன் பார்த்தோம் இல்லையா, ஈக்குவல் செட்ஸ் அப்படின்னா ஏல என்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அது மட்டும் பியில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அப்படி இருந்தால் அது ஈக்குவல் செட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போது ஈக்குவலன்ட் செட்ஸ்னால் ஏல இருக்கிற சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் பிலையும் இருக்கணும். அதாவது ஏல 4 எலமெண்ட் இருந்தால் பிலையும் 4 எலமெண்ட் இருக்கணும்னு பார்த்தோம் இல்லையா. அப்போது ஏவும் பியும் ஈக்குவல் அப்படின்னா இதில் என்ன இருக்கோ அதுதான் பிலையும் இருக்கும், ஏல என்ன இருக்கோ அதுதான் பிலையும் இருக்கும். அப்போது சேம் எலமெண்ட்ஸ் தான் ரெண்டுலேயும் இருக்குது அப்படின்னும் பொழுது அப்போது ஏ அண்ட் பி வந்து ஈக்குவல் செட்ஸாகவும் இருக்கும், ஈக்குவலன்ட் செட்ஸாகவும் இருக்கும். ஆனால் ஈக்குவலன்ட் செட்ஸ் எல்லாமே வந்து ஈக்குவல் செட்ஸாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா இப்போ ஈக்குவலன்ட் செட்ஸ்னால் சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கணும். அதாவது n ஆஃப் ஏவும் n ஆஃப் பியும் சேமாக இருக்கணும். ஆனால் அதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் சேமாக இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அதாவது ஒரு செட்டில் ஏபிசிடி அப்படின்னு 4 எலமெண்ட் இருக்குது, இன்னொரு செட்டில் 1 2 3 4 அப்படின்னு 4 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஏ செட்லேயும் 4 எலமெண்ட்ஸ் இருக்குது, பி செட்லேயும் 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போது ஏவும் பியும் ஈக்குவலண்ட்டாக இருக்கும், ஏன்னா ரெண்டுத்துலேயும் 4 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஆனால் ஏவும் பியும் ஈக்குவல் கிடையாது, ஏன்னா ஏ செட்டில் ஏபிசிடி 4 இருக்குது, பி செட்டில் ஏபிசிடி மட்டும் இல்லை, அதில் வேறு ஏதோ 1 2 3 4ன்னு 4 எலமெண்ட் இருக்குது. அப்போது ஈக்குவலன்ட் செட்ஸ் வந்து ஈக்குவல் செட்ஸாக இருக்க முடியாது. ஈக்குவலன்ட் செட்ஸ் எல்லாமே ஈக்குவல் செட்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஈக்குவல் செட்ஸ் எல்லாமே ஈக்குவலன்ட் செட்ஸாக இருக்கும். அடுத்தது இஃப் A is a subset of B and B is a subset of A, then A equals B. அதாவது சப்செட்னா என்ன, ஏல என்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அதே எலமெண்ட்ஸ் பியில் இருக்கணும். அதை தவிர எக்ஸ்ட்ராவாகவும் இருக்கலாம், பியில் எக்ஸ்ட்ராவாகவும் இருக்கலாம். ஆனால் ஏல இருக்கிறது எல்லாமே பியில் இருந்தால் ஏ வந்து பியோடைய சப்செட். அதே மாதிரி பியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் ஏல இருந்தால் பி வந்து ஏவுடைய சப்செட். இது ரெண்டுமே ஒரு 2 செட் எடுத்து அதில் ஏ வந்து பியோடைய சப்செட்டாக இருக்குது, பி வந்து ஏவுடைய சப்செட்டாக இருக்குது அப்படின்னு இந்த ரெண்டுமே அப்ளை ஆனால் அப்போ வந்து ஏ ஈக்குவல்ஸ் பி. ஏ ஈக்குவல்ஸ் பின்னா என்ன, ஏல என்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அந்த எலமெண்ட்ஸ் மட்டும் பியில் இருக்கும், பியில் என்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அந்த எலமெண்ட்ஸ் மட்டும் ஏல இருக்கும். அப்படி இருந்தால் ஈக்குவல் செட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இப்போது ஏ வந்து ஒரு பியோட சப்செட் அப்படின்னா ஏல இருக்கிறது எல்லாமே பியில் இருக்கும், பி வந்து ஏவோடைய சப்செட்னா பியில் இருக்கிறது எல்லாமே ஏல இருக்கும். ஆனால் இந்த ரெண்டுமே அப்ளை ஆகும் பொழுது ஏ வந்து பிக்கு ஈக்குவல் செட்டாக மாறிடும். அப்போ ஏ ஈக்குவல்ஸ் பி அப்படின்னு எழுதலாம். அடுத்தது எம்டி செட் இஸ் சப்செட் ஆஃப் எவ்ரி செட். நல் செட் அப்படின்னு சொல்கிற எம்டி செட் வந்து எல்லா செட்டுக்குமே வந்து ஒரு சப்செட்டாக வரும். நம்ம எந்த செட் எழுதினாலும் அதில் நல் செட் வந்து ஒரு சப்செட்டாக வரும். அடுத்தது எவ்ரி செட் இஸ் எ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப். இது என்ன அப்படின்னா, சப்செட்னா என்ன, இதில் இருக்கிற அதே எலமெண்ட்ஸ் அந்த செட்லேயும் இருக்கணும், அதை தவிர எக்ஸ்ட்ராவாகவும் இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம். அப்படி இருந்தால் இந்த செட்டு
அந்த செட்டோடைய சப்செட் அப்படின்னு பார்த்தோம். இப்போது நம்ம கொடுத்துருக்குற செட்டையே வேறு ஒரு பேர் கொடுத்து எழுதினோம் அப்படின்னா இந்த செட்டில் இருக்கிற என்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அதே எலமெண்ட்ஸ் அங்கே கொடுத்துருக்குற செட்லேயும் இருக்குது. அப்போது இந்த செட்டு நம்ம அந்த செட்டுக்கு சப்செட்டாக இருக்கும். அப்போது ஒவ்வொரு செட்டும் அதே செட்டுக்கு ஒரு சப்செட்டாக வரும். அடுத்தது, இஃப் A intersection B is not equal to null set, then A and B are said to be overlapping sets. Thus, if two sets have at least one common element, they are called overlapping sets. அதாவது A intersection B, அதாவது ஏக்கும் பிக்கும் காமனாக வர எலமெண்ட்ஸோடைய செட்டு நல் செட்டாக இல்லை அப்படின்னா ஏவும் பியும் ஓவர்லாப்பிங் செட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரெண்டு செட்டுக்கும் காமனாக அட்லீஸ்ட் ஒரே ஒரு எலமெண்ட் இருந்தாலும் அந்த ரெண்டு செட்டும் ஓவர்லாப்பிங் செட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம வென் டயக்ராம் வரைஞ்சி செட்டை பார்க்கும் பொழுது அது நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அடுத்தது, எவ்ரி செட் ஹேஸ் ஒன்லி ஒன் இம்ப்ராப்பர் செட். ஒவ்வொரு செட்டுக்கும் ஒரே ஒரு இம்ப்ராப்பர் செட் இருக்கும். இதுவரைக்கும் செட் லாங்குவேஜ் பார்ட் 1 வீடியோவில் பார்த்துருக்கோம். இன்னும் இருக்கிற கான்செப்ட்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.